பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு முதலில் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் அதற்கு முன்தினம் நான் பல்வேறு விளக்கங்களை சொன்னதற்கு பிறகு வேண்டுமென்றே சில வதந்திகளை பரப்பி வருவது உண்மையிலேயே வேதனையளிக்கக்கூடிய ஒன்று. நான் தெளிவாகவே நேற்றைய முன்தினம் அரசியல் சந்திப்பு யாரிடத்திலும் இல்லை என்றும், என்னுடைய மனைவி சென்னையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாள், அவரை பார்ப்பதற்காகவும் என்னுடைய சொந்த வேலையாக முடித்துவிட்டு ஈரோட்டுக்கு துரித ரயில் மூலமாக வருகை தந்து நேற்றும் இன்றும் என்னுடைய பகுதியில் இருக்கிற மக்களுடைய அவருடைய குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற அந்த துக்க நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கிறேன். இது தொடர்ந்து இதுபோன்ற வதந்திகளை சில பேர் பரப்பி வருகிறார்கள். இது உண்மையிலேயே வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நோக்கம் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும், இந்த இயக்கம் வலிமை பெற வேண்டும், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கனவு நிறைவேற்றப்பட வேண்டும், கோடிக்கணக்கான தொண்டருடைய தியாகங்கள் இதிலே வெற்றி வாகை சூட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் 5ஆம் தேதி என்று விளக்கமாக அதை சொன்னேன். அதற்கு பிறகு எந்த கருத்தையும் நான் வெளிப்படையாக யாரிடத்திலும் கடந்தோ அல்லது யாரையும் அரசியல் ரீதியாக சந்திக்கவில்லை என்பதை நான் மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வதந்தியை சில பேர் வேண்டுமென்றே பரப்பி வருகிறார். அது எனக்கு வேதனை அளிக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்திலேயே பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அப்போ உங்களுக்கு நீங்க அவங்க சொன்ன மாதிரி நீங்க ஓபிஎஸ் சந்திக்கலையா சார்? சென்னை கோட்டூர் படத்தில் சந்திச்சதாவே ஒரு அழுத்தமான பதிவுகள் வச்சிருக்காங்களே சார். வேண்டுமென்றே வதந்திகளை பரப்புகின்றவர்கள் மீது என்னால் அதற்கு பதில் சொல்ல இயலாது. ஏனென்று சொன்னால் அது போன்ற நிகழ்வு நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், அப்போ திட்டமிட்டு உங்க மீது வதந்தி பரப்புறாங்கன்னு சொல்றீங்களா சார்? சொல்றீங்களா நீங்க? இது போன்ற செய்திகள் வருகிற போதே நேற்றும் முன்தினமும் நான் அதற்கான தெளிவான விளக்கங்களை நான் குறிப்பிட்டேன். இருந்த போதிலும் தொடர்ந்து நேற்று மாலை சில பேரை சந்தித்தாக குறிப்பிட்டார்கள். என்னை பொறுத்தவரையிலும் இன்று வரையிலும் குறிப்பிடுகின்ற யாரையும் நான் சந்திக்கவில்லை என்பதும் நான் இந்த நேரத்திலே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன்.